இது வந்துட்டு 4B பென்சில். நான் ஷேட் பண்ணிக்கிறேன். இது ஓவராலா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டிராயிங் தான், பெரிய இஷ்யூ எல்லாம் ஒன்றும் கிடையாது, ஓவராலா தெரிஞ்சதுதான். இந்த இடத்த வந்துட்டு என்ன பண்றேன், பிளெண்ட் பண்ணிக்கலாமா? பிளெண்ட் பண்ணாலும் சரி, பிளெண்ட் பண்ணாலும் சரி, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு. இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிறோம். பிளெண்ட் பண்ணிட்டு சென்டர்லாம் நம்ம ரப் பண்ணணும். ரப் பண்ணும்போது ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், ஒரு சர்க்கிளோ ஓவலோ நீங்க என்ன ஷேப் சொல்லலாம், ஒரு வாட்டர் என்ன ஷேப்ல விழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷேட் பண்ண போறோம். நல்லா கிளீனா எரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் வாட்டர் டிராப்ஸ். சரியா? அழகா வந்துட்டு ஒயிட்டா எரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண, நான் ஜஸ்ட் ஒரு டார்க் ஷேட் கொடுத்துருக்கேன். இது டார்க் ஷேட் கொடுத்துட்டு தான் சார் பண்ணணுமா அப்படின்னா அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க டார்க் ஷேட் இல்லாமலும் பண்ணலாம், ஃப்ரீயாவே பண்ண முடியும். பட் இப்போ என்ன பண்றேன்னா 4B பென்சில்ல ஜஸ்ட் பேக் ட்ராப் வச்சு டார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண, ஒரு வாட்டர் டிராப்க்கு ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸை டார்க் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தோம்னா எனக்கு சன்லைட் வந்துட்டு இந்த சைட்ல இருக்கு அப்படின்னாக்கா எனக்கு இங்க விழும் இல்லையா? இப்படி விழும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், மற்ற ஆப்ஜெக்டை நம்ம சொல்லும் போது டைரக்டா இந்த சன்லைட் எங்க விழும், இந்த ஓரத்துல விழும். கரெக்டா? அப்படி ஓரம் விழும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த சைட்ல டார்க்னஸ் கிடைக்கும். கரெக்டா? சோ இந்த இடத்துல டார்க்னஸ் கிடைக்கும் போது நம்ம ஷேடோ அதே தான் ஃபாலோ பண்றோம், ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். எப்படின்னா இங்க இருக்கிற ஷேடோ நம்மளுக்கு ரிஃப்ளெக்ஷன்ல இந்த சைடு தெரியும், அப்போ இங்க லைட்டிங் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருந்து சன்லைட் எனக்கு டைரக்டா இந்த வாட்டர் மேல விழுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் என்ன பண்ணணும், இந்த இடத்த இப்படி கட் பண்ணி காட்டணும். இப்போ இந்த இடத்துல ஐ மீன் இதோட டைரக்ஷனுக்கு இந்த சன்லைட் டைரக்டா இங்க விழும் இல்லையா, இந்த ஏரியா இது ஆப்போசிட் ஏரியா. ஓகேவா? சோ இந்த இடத்துல லைட்டா நான் என்ன பண்றேன், ஒரு லைன்ஸ் ஒன்னு ஆட் பண்ணிக்கிறேன். லைன்ஸ் ஆட் பண்ணிட்டேன். சரி, அது என்ன டோட்டலா எல்லாம் ரவுண்ட் போட்டீங்களே அப்படின்னு நீங்க சொல்லலாம். இது எல்லா வாட்டர்லயுமே நம்மளுக்கு இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் வராது, ஒரு சில வாட்டர்ல மட்டும் இந்த ரிஃப்ளெக்ஷன் வரும். இப்போ என்ன பண்றேன், இந்த சன்னோட லைட்டிங் வந்து டைரக்டா இது மேல படும்போது இதோட ஷேடோ நம்மளுக்கு எந்த சைடு விழும், கீழே எந்த சைடு விழும் இல்லையா, இத இந்த மாதிரி ஷேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இதை நீங்க ரொம்ப லாங்ல இருந்துச்சுன்னா இது பிளெண்டிங் ஆயிருக்கும், நம்மளுக்கு கிட்ட இருந்துச்சுன்னா கட் ஆகி கூட காட்டும். ஸோ பிளெண்ட் பண்றதா இருந்தா இது வந்து நம்ம என்ன சொன்னோம் ஆல்ரெடி, இந்த மாதிரி பேக் ட்ராப்போட இப்படி பிளெண்ட் பண்ணி காட்டிடுங்க அப்படி சொன்னாலே அந்த மாதிரி நம்ம இதுல பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி காட்டலாம், இல்ல கட்டா கூட நம்ம காட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கட்டா காட்டணும்னா கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த ஷேடோ கவர் ஆயிடும். சரியா? ஸோ இந்த மாதிரி ஷேடோ கவர் ஆகும்போது இதே ஷேடோ என்ன ஆகும், இந்த வாட்டர் எம்போஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும்போது இந்த ஷேடோ இங்க ரிஃப்ளெக்ஷன் ஆகும் நம்மளுக்கு. எந்த இடத்துல, இந்த இன்சைட்ல இப்படி ஆப்போசிட்டா நம்மளுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகும். இப்படி ரிஃப்ளெக்ஷன் ஆகும்போது இந்த மாதிரி நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். இங்க டார்க்கும் இங்க மீடியமும் லைட்டும் இங்க அப்படிதானே ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, அந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். புரியுதா? இந்த இடத்துல இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு ஹைலைட், அதாவது இந்த லைட்டிங் வந்து விழுது இல்லையா டைரக்டா, அது வந்து இங்க ஒரு ஹைலைட் மட்டும் நம்ம காட்ட போறோம். அது நீங்க ஜெல் பென் யூஸ் பண்ணி வைக்கலாம். இப்ப பார்த்தோம்னா இந்த பென்சில் எரேசர் யூஸ் பண்ணி இந்த இடத்துல சின்னதா இந்த மாதிரி காட்டினோம்னா அந்த வாட்டர் எஃபெக்ட் நம்மளுக்கு ஓரளவுக்கு கிளியரா தெரியும். ஓகேவா? இதை வந்துட்டு ஒயிட் ஜெல் பென் அப்படிங்கறத யூஸ் பண்ணி நம்மளால வைக்க முடியும். ஒயிட் ஜெல் பென் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு பிரைட்டா இருக்கான்னு தெரியல என்கிட்ட இப்போதைக்கு, அடுத்த ட்ரை பண்றேன். இந்த இடத்துல சின்ன ஒரு டாட் ஒன்று வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி வச்சோம்னா அது ஒரு வாட்டர் எஃபெக்டோட நம்மளுக்கு ஷேட் ஆகும். இவ்வளவுதான். இதையே கொஞ்சம் ஷேப்ஸ் மாத்தும் போது கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா? இப்ப இதே இடத்துல பார்த்தோம்னா நல்லா பார்த்துக்கோங்க, இந்த சன்லைட் டைரக்டா அங்க படும்போது இந்த கேப்குள்ளதான் நம்மளுக்கு ஷேட் பண்ணணும். கரெக்டா? இதுக்கு வெளியில ஷேட் பண்ணக்கூடாது. இந்த கேப்ல இந்த லைன்ஸ் போட்டோம் அப்படின்னா இந்த கேப் எவ்வளவு இருக்கோ அந்த கேப்குள்ள நம்ம ஷேட் பண்ணணும், அதை தாண்டி வெளியே வரக்கூடாது. ஓகே, அதை பார்த்துக்கோங்க. அதே போல இப்ப நான் வேற ஒரு ஷேப் யூஸ் பண்றேன் அப்படின்னா எரேஸ் பண்ண முடியுமா பாருங்க. அதே போல இதுல இருக்கிற ரிஃப்ளெக்ஷனை நம்ம இங்கேயும் இந்த மாதிரி காட்டலாம். அந்த வாட்டர்ல இருக்க ரிஃப்ளெக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஹைலைட் இதையும் இங்க காட்டலாம். இப்ப இங்க இருக்கிறதையும் சேம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இப்படி காட்டலாம், நல்லாதான் இருக்கும். சரியா? இது காட்டணும்ன்ற அவசியம் இல்லை, பட் இந்த மாதிரி காட்டினா ஓரளவுக்கு நல்லா இருக்கும், பண்ணலாம். அதே போல இப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னா நான் லைட்டிங் இங்க கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். லைட்டிங் மட்டும் ஐ மீன் அந்த ஹைலைட் இருக்கு இல்லையா, அது எல்லா இடத்துலயும் ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தாதீங்க, ஒரு மாதிரி ஆயிடும்.
இந்த மாதிரி. புரியுதா? இப்போ இந்த இடத்துல ஓகே கொடுத்துட்டோம். அப்ப இங்க கொடுக்கும்போதும் சேம் இங்கதான் வந்துட்டு நம்மளுக்கு ஹைலைட் விழும் இல்லையா? அப்போ ஆப்போசிட்ல ஷேட் பண்றோம். பென்சில மாத்திக்கலாம். இந்த பென்சில் எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு நான் டார்க் பண்ணி ஷேடு வெளிய வரைக்கும் எடுத்துக்கிறேன். சரியா? இது இந்த அளவுக்குலாம் வராது. பட் இழுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரா இழுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா எனக்கு இங்க ஒரு ஷேட் கிடைக்கும். ஏன்னா இங்க அன்இவனா இருக்கு. ஒரு சீதா ஃபார்மா கிடையாது. அப்போ இங்கே நம்மளுக்கு ஒரு ஷேட் கிடைக்கணும் இல்லையா? இதை டார்க் பண்ணிப்போம். இப்போ என்ன பண்றேன், இதோட ஷேடும் இங்க நம்ம ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும் போது இதை ஜஸ்ட் ஒரு லைன் நல்லா நீட்டா பிளர் இல்லாம இப்படியே ஒரு லைன்ஸ் போட்டுப்போம். இந்த இடத்துல என்ன பண்றோம், ஷேடை இந்த மாதிரி டார்க் பண்ணிப்போம். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஷேடு அது இந்த டார்க்னஸ் இதோட இப்படி ஷேட் பண்ணிப்போம். இப்படி நம்மளுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல இன்னும் கூட டார்க் பண்ணணும்னா பண்ணிப்போம். இந்த மாதிரி டார்க் பண்ணிட்டு நம்ம ஹைலைட் வச்சலாம். இந்த இடத்துல ஹைலைட் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். வாட்டர் எஃபெக்ட் நமக்கு ஈஸியாக கிடைச்சிடும். இவ்வளவுதான். தென் கீழே ஒரு ரிஃப்ளெக்ஷன் நீங்க காட்டணும்னாலும் இந்த இடத்துல இந்த மாதிரி ஷேட் பண்ணி காட்டலாம். புரியுதா?